எட்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் வி மதியழகன் வழங்கக்கூடிய படம் தாங்க சாமானியன். இந்த படத்தில் நமது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் செம்ம என்ட்ரி கொடுத்துருக்காரு. செம்ம மாசான என்ட்ரின்னு சொல்லலாம். அண்ட் டத்தோ ராதா ரவி அவர்களும் MS பாஸ்கர் அவர்களும் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் கதாநாயகனாக வராரு லியோ சிவகுமார் அவர்களும், நக்சசரன் ஹீரோயினாகவும் வராங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு R ராகேஷ். இவர் தம்பி கோட்டை படத்தை எடுத்தவருங்க. ஸோ இந்த படத்தோடைய சாமானியன் யாரு அப்படின்னு பார்த்தா நீங்க தாங்க. நீங்கன்னா ஆமாங்க, இதில் சாமானியனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பொருத்தமான கதையா இதை எடுத்திருக்காங்க. ஒரு சாமானியனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை யாரால ஏற்படுதுன்ற கதையை தான் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை ஒரு வங்கிக்கும் சாமானிய மக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுறது கடன் பிரச்சனைகள். இந்த கடன் பிரச்சனை எப்படி வருது, யாரால ஏற்படுது, யாரால ஏற்படுத்தப்படுது அப்படின்றது தான் இங்க முக்கிய கருவா வச்சிருக்காங்க. ஆனா இதுல மக்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது வங்கியை தான். ஆனா அந்த வங்கியை மக்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் செய்யறாங்க, மக்களை எப்படி பாடாப்படுத்துறாங்கன்றதான் இந்த படத்துடைய முக்கிய கதையா வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வங்கிக்கும் மக்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வேற ஒருத்தர் மூலமா நடக்குது. இந்த தொடர்பெல்லாம் எப்படி பண்றாங்க, அதுல பணியாற்றவங்க எப்படி இருக்காங்க, இந்த பணியில இருக்கக்கூடியவங்க மக்களை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க, எந்த மாதிரியான தப்பான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புகுத்துறாங்க, எந்த ஒரு தப்பான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றத தான் முன்னோக்கி இந்த கதையை வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சாமானியனும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள்லாம் இனிமே செய்யவே கூடாது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த படம் இருக்கு. பட் ராமராஜன் அவர்களும் இந்த படத்தை செம்ம நேர்த்தியா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கதைக்குள்ளர அவரே ஒரு முக்கிய கருவா தான் இருக்காரு. இந்த படத்தை முழுமையா எடுத்துட்டு போறதே ராமராஜன் அவர்களும் டத்தோ ராதா ரவி அவர்களும் MS பாஸ்கர் அவர்களும் தான். ஸோ இதுல இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்னவோ மக்களை எல்லாத்தையுமே காப்பாற்றணும், நமக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை எந்த ஒரு மக்களுக்குமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சாமானியனா இல்லாம இந்த சாமானியனுக்கு ஒரு மூத்த வழிகாட்டியா இருந்து கூட இந்த படத்துல அவங்க வழிகாட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ராகேஷ் அவர்களும் தன்னுடைய கதையை செமையா செதுக்கியிருக்காரு. ஒருத்தருக்கும் இப்படித்தான் அப்படின்ட்டு. இதுல லியோ சிவகுமார் அவர்களும் நக்சசரனும் தன்னோட ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் உங்க வீட்லயும் என் வீட்லயும் நடக்கிற மாதிரியான பிரச்சனை மாதிரி இருக்கு. ஸோ இதை ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுத்திருக்காரு லியோ சிவகுமார் அவர்கள். ராமராஜன் அவர்கள் தன்னுடைய நடிப்புல எங்கேயுமே சோட போகல. ஸோ அவர் பங்கம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்துல. ஸோ சாமானியன் வேற லெவல் படம் தான், கண்டிப்பா நீங்க பார்க்கலாம்.